அண்ணன் வந்து டிஎம்கே விடம் குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை செய்கிறார். ஏண்டா அயோக்கிய ஜெகதீசா பாண்டியா, நீ அண்ணன் மேல குற்றம் சுமத்துறிய, உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? அவன் சவுக்கு மிகப்பெரிய ஒரு பிக்காளி பெயர். அவன் லூஸ் அறவே கிடையாது, அரை மெண்டல். அது அந்த சவுக்கு உள்ள போன போய் நாம தான் பாவப்பட்டு வந்து இழுத்தது வெளியே விட்டோம். அந்த நாய் கூட போய் உட்காந்துக்கிட்டு இந்த நாய் பேசிக்கிட்டு இருக்கான். அது காசு கிடைக்கும்னா விஜய்கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து லாட்ரி மாற்றினோட மருமை அங்கே இருக்கான், ஆதவஜன் இருக்கான், கேட்டால் பணம் கொடுப்பான். அவனுக்கு லட்சமெல்லாம் சாதாரணமாக. எல்லாரும் சீமான் அரசியலை பேசிவிட முடியாது. எல்லாம் சீட்டுக்கும் நோட்டுக்கும் மண்டிடும் போதே அண்ணன் சீமான் இயற்கைக்கு மாநாடு போடுறவர். அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்ட மயிராவன், அவனுக்கு போய் அப்படி இல்லையா இப்படி இல்லை சொல்லுமா? அவன் சும்மா கால் தூசுமாவன், நல்ல அப்பா தலைவர் பிறந்தவன். இப்ப நீங்க சொன்ன வேலை செய்வான், இவன் செய்வானா? நடக்க போறது போர் வரப்போகுது. என்ன போரு? அவன் சொன்னா மாதிரி கிரிக்கெட் சொன்னா மாதிரி நடிகன் அவன், விஜய் அவன் டிவிக்கேவா? அப்படிலாம் இல்ல, தமிழ் தேசியமா திராவிடமா அதான் சண்டைங்க. 26 போரே வந்து இங்க நாத்தாக்காவா திமுகவா தான் சண்டை. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தங்கச்சி. நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். ஆனா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போனவர்கள், குறிப்பாக ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அண்ணனை பற்றி அவதூறுகளை அள்ளி தெரிவித்திருந்தார். இப்போது மீண்டும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சவுகு சங்கருடன் இணைந்து அண்ணன் வந்து டிஎம்கே விடம் குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்களை செய்கிறார். அனைத்து போராட்டங்களும் பணம் பெற்றுக்கொண்டுதான் நடக்கிறது நாம் தமிழர் கட்சியில அப்படின்னு ஒரு பிரதான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க தங்கச்சி? நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவன் ஏதோ சோத்துக்கு கூவிக்கிட்டு இருக்கான். நாம் கூட பயணிச்சப்போ கூட சரி தான், அவன் வந்து பெருசாக நாம் தமிழர் கட்சியில் பெருசாக ஒரு ஆணி அவன் பிடுங்கலை. அந்த புறம்போக்கு நம்ம எப்படி திட்டது கூட நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் சீமா வந்து வேறு மாதிரி நம்மளை திட்டி விட்டுருவார். அவன் வயிற்று பொழப்பு கூவிட்டு இருக்கேன், அப்போ அவனை போயிட்டு வந்து இந்த மாதிரி பேசி விடுன்னு அண்ணன் திட்டுவார். அது உண்மையிலேயே பயமாக இருக்குது எனக்கு. அண்ணன் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. அவன் இப்போதைக்கு பாருங்கள் வயிற்று சொல்லுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீ நல்ல ஒரு மாண்புள்ள ஒரு ஆளாக இருந்தால், அவன் சவுக்கு மிகப்பெரிய ஒரு பிக்காளி பெயர். அவன் லூஸ் அறவே கிடையாது, அரை மெண்டல். அது அந்த சவுக்கு உள்ளே போன போய் நாம தான் பாவப்பட்டு வந்து இழுத்தது வெளியே விட்டோம். ஏன்னா அந்த நாய் கூட போய் உட்காந்துக்கிட்டு இந்த நாய் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ செந்தில் பாலாஜிக்கிட்ட அண்ணன் சீமா பண்ணாங்கிட்டாரா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண, செருப்பு இல்லை இந்த இடத்த அடிச்சு விட்டுருவேன் அவனே. இப்போ அதுபோல் இப்போ நான் போகிறேன்ல, இப்போ நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் சென்னையில். என் கண்ணில் பட்டான் செருப்பால் அடிச்சு விட்டுருவேன் அவனே. ஓரளவு தான் மரியாதை. இப்போ நீ போன நம்ம கட்சியில் நல்லா என்ன பண்ணிட்ட, ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன்னே, நாம் தமிழர் கட்சியோட நிகழ்வில் அண்ணன் நிறைய ஊடகங்களில் கேள்வி கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ அண்ணன் தெளிவாக பதில் சொல்லுவாங்க. அதில் பார்த்துக்கிட்டாக்க முதல்ல நிற்பான். இப்போ எங்களை போல பிள்ளைகளை நீங்கள் பார்க்க முடியாது, அவன் முன்னே நிற்பான். அப்போ தொடர்ச்சியாக அவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே வரும்போது பார்வையாக பார்க்குறவங்க, ஓ இவர் தான் பெரிய பிடிங்காட்டிருக்கு, அண்ணன் சீமா கூடவே நிற்கிறாராச்சே அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து இவனே உருவாக்கிட்டான். அதை வச்சுக்கிட்டு காசு பார்க்க நினச்சான். எப்படியாவது காசு பார்க்கணுமே அப்படின்ட்டு. நாம் வந்து இந்த மக்களோடு இன உணர்வோடு நிற்கிறோம். சராசரியாக 15 வருஷமாக அந்த மக்களுக்காக என்ன அண்ணன் கூட கைகோத்து நிற்கிறோம். ஏன்னா இந்த மண்ணை காப்பதில் வந்து சீமானை தவிர யாரும் இல்லைங்கிறது அச்சசலாக மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதால தான் சீமா கூட நம்ம நிற்கிறோம். இவன் காசு பார்க்க வந்த கமராட்டி விளக்கு நமக்கு தெரியாது தங்கச்சி. இவன் காசு பார்க்க வந்த கமராட்டி பையவன். இந்த காசு கிடைக்குமா? இங்கே கிடைக்காது. ஏதோ அண்ணன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ அண்ணனுக்கு வர உணவெல்லாம் சாப்பிட்றது, அதை மிச்சத்தில் கொஞ்சம் திங்கிறது, இப்படி இருந்தான். இப்போ வெளியே போயிட்டான். ஏன்னா திருட மாட்டிக்குவான். ஒரு நேரம் தான் அப்படி இருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான், தப்பான ஆளு. இப்போ தங்கச்சி இப்படி சொல்லுவோமே, நெல்லோடு தான் புல்லு வளருது. நம்ம அடையாளம் பார்க்க முடியாது. அது எப்போ பார்க்க முடியும்னா, அந்த கதிர் வரும் பாருங்க. நெல் கதிர் வரும், புல் என்ன வரும், புல்லோட கதிர் தான் வரும்.
அப்போ தான் அண்ணன் பார்க்குறாங்க, அடியோட பிடுங்கி ஜெகதீச பாண்டியனை செருப்பால் அடித்து வெளியே துரத்துறோம். அந்த நாய் வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு சோத்துக்கு வழி இல்லை. இப்போ பொய்யா சொல்லி தீர்றான். எப்படி அவன் இப்போ நான் கேட்குறேனே, ஏன்டா அயோக்கிய ஜெகதீச பாண்டியா, நீ அண்ணன் மேலே குற்றம் சுமத்துறிய, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா கேட்குறேன் வச்சுங்களேன், கொடுப்பான் அவன். அப்போ அவதூறு. இப்போ சீமானை களங்கப்படுத்துவதன் மூலயமா அவனுக்கு யாரோ காசு தரான். சீமானுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு அவனுக்கு யாரோ காசு தரான். அந்த காசை வாங்கிட்டு இவன் கூவிட்டு இருக்கான். இல்ல இப்ப அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அவர் நேரடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம், இல்ல நடவடிக்கை அண்ணன் மேல புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கலாம். அது நல்ல அப்பா தலுக்கு பிறந்தவன் பண்ற வேலை. நல்ல அப்பா தலுக்கு பிறந்தவன் இப்ப நீங்க சொன்ன வேலை செய்வான், இவன் செய்வானா? வாங்க, உண்ட ஆதாரம் இருக்குல்ல, தரவு வச்சிருக்கீங்களா, விட்னஸ் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நேரா போங்க, இங்க வாங்க, அண்ணன் சீமான் வந்து இப்படி பண்ணிட்டாரு சொல்ல முடியுமா? இல்ல பேசாம போகணும். இப்ப அது அனாத நாயாயிட்டான். இல்ல இப்ப விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், விஜய் வந்து லேட்டா வராருன்னா சீமான் அவர்களும் எத்தனையோ மீட்டிங்க்கு வந்து லேட்டா போவாரு, நான் சொல்லுவேன் மக்கள் காத்திருக்காங்கன்னுட்டு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே லேட் பண்ணுவாரு. நான் அதை மறுநாள்லாம் வந்து அந்த மீட்டிங்கை போஸ்ட்மார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில. நான் சொல்றேன். இப்போ வந்து அண்ணன் சீமானே அவன் கம்பேரிசன் பண்றான். ஆமா, விஜயோடு சீமானும் லேட்டாக போவார் அப்படின்னு இப்போ அவன் கம்பேரிசன் பண்ணுறான். இப்போ இவன் வந்து வேல்முருகன்கிட்ட போனான். உங்களுக்கு தெரியும், ஐயா வேல்முருகன்கிட்ட போனான். அங்கே வந்து எப்படியாவது அந்த 3வது சீட்டை பிடிச்சிடணும் முயற்சி பண்ணான். அங்கே ஏற்கனவே 30 பேர் உட்காந்துருக்கான். உன் படம் ஓடலை. இப்போ அதிகபட்சமாக காசு எங்கே கிடைக்குன்னு பார்க்குறான். அது காசு எங்கே கிடைக்கும்னா விஜய்கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து லாட்ரி மாட்டினோட மருமகன் அங்கே இருக்கான், ஆதவஜனா இருக்கான், கேட்டால் பணம் கொடுப்பான். அவனுக்கு லட்சமெல்லாம் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க. அப்போ பணம் கிடைக்கும். இப்போ எப்படியாவது சீமானை கலங்கப்படுத்தினால்தான் விஜய் கட்சியில் உள்ளே போக முடியும். ஏன்னா அங்கே தான் பணம் புழங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ ஜெகதீச பாண்டியன் வீட்டில் உட்காந்தா யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஜெகதீச பாண்டியன் சீமான் மேல அவதூறு அள்ளி வீசுவதால் ஜெகதீச பாண்டியன் பெரிய ஆளுமையா காட்டுகிறான். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் சீமானை வளர்த்தேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவதூறுகளை அள்ளி வீசுவதால் தான் வந்து தன்னை பெரிய ஆளா காட்டுகிறான் ஜெகதீச பாண்டியன். ஏன் காட்டுறான்னா, அவன் அப்படி காட்டினா தான் விஜய் கட்சியிலேருந்து அழைப்பு வரும். அந்த அழைப்பு வந்து அங்கே போனான்னா இன்னும் பயங்கரமாக கூவான். அப்போ அதில் காசு பணம் கிடைக்கும், செல்வாக்கா சாப்பிடுவான். இவன் பிரச்சனையை சாப்பிடணும், ஏதாவது சுருட்டணும். இப்போ ஜெகதீச பாண்டியனை இயக்குவது யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு இப்போ ஆந்த குரங்கு நாய் நரிலாம் இயக்குவாங்களா போய்? இது தரங்கிட்ட நாயுமா? இதை போய் யார் இயக்க போகிறா? இதுக்கு ஒரு அறிவு மாதிரி கிடையாதுமா. இதுக்கு பிரச்சனையே என்ன வேணும்? சோறு வேணும், நல்லா வெள்ளச்சட்டை போடணும், சொகுசாக காரில் சுற்றி திரியணும், அதுக்கு பணம் வேணும். இவ்வளவுதான். இவர் என்ன பெரிய விஜயா? இவர் இல்லை விஜயா? அவன் சும்மா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அதை விட்டுருங்க. என்ன, இவனை யாரும் இயக்கலை. இவன் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு காசு பணம் வேணும். அந்த காசு பணம் வேணுங்கிறதுனால தான் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா சீமான் மேலே அவதூறாக அள்ளி வீசிக்கிட்டு இருக்கான். இதான் கதை, வேற ஒன்றும் கிடையாது. சீமான் அவர்களுக்கு இயற்கையின் மீது உண்மையான அன்பெல்லாம் கிடையாது, மக்களுக்கான போராட்டம் நடத்தணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் கலந்துக்கணும் அப்படின்றதால ஒரு இயக்கமாக தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தங்கச்சி, சீமான் அரசியலை பேச முதல்ல தகுதி வேணும். எல்லாரும் சீமான் அரசியலை பேசிவிட முடியாது. எல்லாம் சீட்டுக்கும் நோட்டுக்கும் மண்டிடும் போதே அண்ணன் சீமான் இயற்கைக்கு மாநாடு போடுறவர். மண்ணுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு, மரத்துக்கு மாநாடு, மலைக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு போட்டு அந்த மனுஷன் இந்த இயற்கையை அவ்வளோ நேசிக்கிறார். அதெல்லாம் அவர் போடுறார். ஏன்னா சீமா கூட வந்துலாம் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அவர் அரசியல் வேறு, அவருக்கு இந்த மண் முக்கியம், இந்த இயற்கை சூழல் முக்கியம். சீமா நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவர் இந்த ஓட்டுக்கும் நோட்டுக்கும் வந்தாலும் இல்லை, இந்த நாட்டுக்கு வந்தாலும் அதை மேலே புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாமே கேட்குறாங்க, இத்தனை வருஷம் போராடுறீங்களா நீங்கள் அவர் 5 எம்எல்ஏ ஜெயிக்க முடியல கேட்குறாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் நினச்சிருந்தா எத்தனை எம்எல்ஏ உள்ள போயிருக்க முடியும்? சமரசம் செஞ்சுருந்தா. ஆனால் சீமான் சமரசம் செஞ்சாரா? இல்லை.
சமரசம் செய்யாமல் ஒரு தலைவன் யாருன்னா அண்ணன் செந்தமன் சீமான். அதால் இந்த இதுபோல் வாடகை வாய்கள் இந்த சூறலாக போய் 1000 பேசிகிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம பேசுகிறோட தேவையும் நமக்கு கிடையாது. நாம் என்ன பேசணும்னா சீமான் அரசியல் முன்வைக்கிற அரசியல் இந்த மண்ணுக்கு சரியா இல்லையாங்கிறது தான். அப்போ இந்த மண்ணுக்கு சரியான ஒரு அரசியலை அண்ணன் செந்தமன் சீமான் செஞ்சுட்டு போகிறாரு. அப்போ நம்ம அதை தானே பார்க்க முடியும். அப்போ இதுபோல் இந்த வயிற்றுச்சலில் சில தப்பாக பிறந்த கமராட்டிங்க இப்படி பேசுவான். அயோக்கிய பேலுங்க, பிக்காளி பேலுங்க, என்ன பேசுவான். இப்போ ஜெகதீச பாண்டியன் பேசுகிறான்னா அவனுக்கு ஒரே நோக்கம் விஜய் கட்சியில் போய் ஒரு ஆளாயிடணும். அப்போ விஜய் கட்சியில் போய் ஒரு ஆளாக நம்ம என்ன பண்ணோம்? அப்போ சீமானை நம்ம அவதூறு பேசணும், அப்போ தப்பாக பேசணும், அப்போ அவர் நல்ல பேரை கெடுக்கணும். ஏன் சீமானை அவதூறாக பேசினால்தான் விஜய் கட்சியில் சேர்ப்பாங்களா? வேற பேசினா முடியாதம்மா. அவனுக்கு வேறு என்ன தெரியும்? திமுக பேச முடியாது, பிடிச்சி உள்ளே போட்டு மிதிச்சு விட்ருவாங்க. என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமிட்ட அதிகாரம் கிடையாது, அவர் வருவாரா மாட்டாரா தெரியாது. இப்போ இங்கே பேசும் பொருளாக ஒவ்வொரு நாளும் ஊடகத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது யார்? சீமான். ஒவ்வொரு நாளும் சீமானை பேசாத ஊடகமே இல்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ யாரை பேசணும்? அப்படிப்பட்ட சீமானை பேசினா தான் நம்ம மக்கள் பார்வை வரும். ஒரு மக்கள் பார்வை மேலே வரணும். அதுக்கு என்ன பண்ணுறான்? இப்போ சீமான் மேலே அவதூறாளி பேசிகிட்டு இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அதுக்கு நம்ம ஒரு முறை இல்லை 2 முறை கண்டிச்சு விடுவோம். அதுக்கப்புறமா அவன் மேலே வழக்கு போடுறதோட ஒரு வழி இல்லை. அவங்கிட்ட உண்மையிலேயே சீமான் இதை ஆரம்பத்தில் பேசினாங்க இல்லைங்களா? சீமான் அவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியின் ஒப்புதல் வாக்கு மூலம்னு ஒரு தலைப்பு வச்சு வெளியிட்டாங்க. அதை அப்போதே நீங்க செய்திருக்காமல் விட்டதுதான் இந்த அளவுக்கு சீமானை விமர்சிப்பதற்கான காரணமாக மாறிடுச்சா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏம்மா அவன் ஒருத்தலா பையமா அவன்லாம் ஒரு ஆளாவன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் பதில் சொன்னாக்கா ஒரு நியாயமா இருந்தா பரவாயில்ல. அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் மயிராவன். அவனுக்கு போய் அப்படிங்களையா இப்படிங்களா சொல்லுமா? அவன் சும்மா கால் தூசுமாவன். சீமானுடைய கால் தூசு சாக மாட்டான் ஜெகதீச பாண்டியன். அவனுக்கு போய் நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் பதில் சொல்லணுமா? அப்படி இல்லைப்பா, இப்படி அடிச்சு விட்ருவான். இதுதான் உண்மை. அவன் சும்மா இதுக்கு சமானம். அவனுக்கெல்லாம் போயிட்டு உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? இவனுக்கு பதில் சொல்றது வேலை தங்கச்சிங்களுக்கு. இந்த மாதிரி பிக்காளி பயிலுக்கு பதில் சொல்ற வேலை எங்களுக்கு கிடையாது. அப்போ எங்களுக்கு என்ன வேலை? இந்த மண்ணுக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன 26 வருது, நடக்க போகிறது போர் வரப்போகுது. என்ன போர்? அவன் சொன்னா மாதிரி கிரிக்கெட் சொன்னா மாதிரி நடிகனாவன் விஜய். அவன் டிவிக்கேவா? அப்படிலாம் இல்லை, தமிழ் தேசியமா திராவிடமா, அதான் சண்டைங்க. 26 போரே இங்க நாத்தாக்காவா திமுகவா தான் சண்டை. அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டு வராங்க. ஒரு நுட்பமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க, இயற்கையான அரசியல் முன்னெடுக்கிறாங்க. நாங்கள் இந்த வேலை பார்க்கவா? இந்த நாய்க்கு பதில் சொல்லவா? இந்த நாயெல்லாம் ஒரு ஆளு மயிறு உட்காந்து ஒரு ஊரில் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் கூப்பிட்டு அப்படியாப்பா பதில் சொல்லணுமா? செஞ்சு விட்ருவோம். என்ன இவன் ஒரு ஆளே இல்லைம்மா. இவன் அவனை காப்பாற்ற வளைஞ்சிட்டு இருக்கான், நாங்கள் மண்ணை காப்பாற்ற வளைஞ்சிட்டு இருக்கோம். இந்த மண்ணு முக்கியமா, எங்க வாழ்க்கை முக்கியமா? நாளைய தலைமுறைக்கு நாங்கள் பாடுபடுறோம். இவன் சோத்துக்கு சிங்கடிக்கிறான், கூறான். சோத்துக்கு சிங்கடிக்கிறாமா இவன்? இந்த நாய் சொல்லு பார்ப்போம். இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, இப்போ இங்கே வந்துட்டான். இப்போ இவரினுடைய பேட்டியால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்ல வரீங்க? என்ன நடந்திருக்கு? இவன் சவுக்கிட்ட பேசினான், அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வியூஸ் போயிருக்கும். என்ன மாற்றம் நடந்ததுங்க? நாம் தமிழ் கட்சி என்பது இப்போ அண்ணா திமுக அப்படி இப்போ பிடிக்கலன்னு பாதியில் ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் கட்சி ஆரம்பிச்சிருப்பான். திமுக பிடிக்கலன்னு மதிமுக ஒருத்தன் பிடிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு போயிருப்பான். நம்ம அப்படி இல்லை, தன் இனச்சாவில் வந்த பிள்ளைங்க. நம்ம நல்லா பதிவு பண்ணுறேன். ஒரு தமிழுடைய இனச்சாவிலிருந்து நாங்கள் மீண்டு தொடங்கியிருக்கோம். மற்ற அரசியல் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தான் கொண்ட கொள்கையில் சமரசம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு இடம் கூட நாங்கள் மாறவே இல்லை, தெளிவாக போயிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, எங்கள்கிட்ட பணம் இல்லை, திரை கவர்ச்சி இல்லை, மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த மண்ணை நேசிக்கிறோம், நாங்கள் அரசியல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதில் இது போல் குறுக்க விழுந்தா உதச்சி விட்டு போயிட்டு இருப்போம். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிப்பா.